الحمد لله الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يحلفون لكم لترضوا عنهم فإن ترضوا عنهم فإن الله لا يرضى عن القوم الفاسقين. وقال أيضا: وعلى الثلاثة الذين خلفوا حتى إذا ضاقت عليهم الأرض بما رحبت وضاقت عليهم أنفسهم وظنوا أن لا ملجأ من الله إلا إليه ثم تاب عليهم ليتوبوا إن الله هو التواب الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் முக்தாராத் அதபில் அரபில் கிதாபை நாம் படித்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல் முக்தாராத் பாடத்தின் அந்த கிதாபினுடைய பாட வரிசையில் 24வது இந்த பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இதன் மூலம் அரபி இலக்கியங்களை நாம் அறிவதற்கும் இன்னும் குர்ஆனுடைய ஹதீஸிலே வழங்கப்பட்ட அந்த இலக்கியத்தினுடைய அதபினுடைய அந்த விஷயங்களை புரிவதற்கும் ஒரு தோதுவான ஒரு இலகுவாக்கி தரக்கூடிய ஒரு கிதாபாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், இப்பொழுது அதை நாம் ஜாமியத்துர் ரகீப் என்ற நிறுவனத்தின் சார்பாக நமக்கு நடத்தப்படுகிறது. இது மிகப்பெரிய நன்மைக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. இது போன்ற நன்மையிலே நாம் ஒருவருக்கொருவர் ஒன்று சேருவோம், இன்னும் ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்வோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். தங்கள் ஆதரவுகளை துவாவின் மூலமும் தங்கள் அரிய ஆலோசனைகள் மூலமும் இன்னும் தங்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அந்த செல்வங்கள் மூலமும் நன்கொடையாக தந்து அல்லாஹுடைய அருளை பெற்றுக்கொள்ளலாம். எனவே அதன் அடிப்படையில் எவர்கள் தர விரும்புகிறீர்களோ அல்லாஹு தாலா அவர்களுக்கு கிருபை செய்வானாக. இங்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் QR ஸ்கேனரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே தங்கள் நன்கொடைகளை வாரி வழங்கி அல்லாஹுடத்திலே நன்மையையும் அருளையும் பெறுவோமாக. அல்லாஹு தாலா கிருபை செய்வானாக. ஆமீன். வாருங்கள் பாடத்திற்குள் செல்லலாம். இப்பொழுது இந்த பாடம் 24 நாம் அடைந்திருக்கிறோம். இபுத்திலா கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனை, அது சம்பந்தமான பாடம்தான் சென்று கொண்டிருக்கிறது. இதிலே நாம் இப்பொழுது 5வது பாட்டை அடைந்திருக்கிறோம். இதுவரைக்கும் முன்னால் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தபூக்குடைய யுத்தத்திற்கு முஸ்லிம்கள் அழைக்கப்பட்டு அதற்காக வேண்டி தயாரிப்பு செய்வதிலிருந்து இறுதியாக அவர்கள் யுத்தத்திற்கு சென்று திரும்பி வரும் வரைக்கும், அதற்கு பிறகு இவர்கள் கலக்காததற்காக சொன்ன காரணத்திற்குரிய தண்டனை இவருக்கு கொடுக்கப்பட்டு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பெரிய ஒரு தௌபாவுடைய அந்த வாசல் திறக்கப்பட்டு மன்னிப்பும் வழங்கப்பட்டு அதன் மூலமாக ஏற்பட்ட சந்தோஷத்தை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அந்த வரிசையிலே இறுதியாக நான் உண்மையை தவிர எதையும் பேச மாட்டேன், பொய்யை என் வாழ்க்கையில் சொல்லவே மாட்டேன் என்று உறுதி எடுத்துக் கொண்டார்கள். அல்லாஹு தாலா அவர்களை மன்னித்தது சம்பந்தமாக குர்ஆனிலே கூறுவது, அவர்கள் மற்றும் அவர்களோடு இணைந்த 2 சஹாபாக்கள் போருக்கு செல்ல முடியாமல் பின்தங்கினார்களே, அவர்களை பற்றியும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறக்கூடிய விஷயங்களையும் இன்னும் இந்த சம்பவத்தின் மூலம் நமக்கு கிடைத்த படிப்பினைகள் என்ன என்பதையும் தான் இங்கு பார்க்க போகிறோம். பாருங்கள், குர்ஆனில் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லக்கூடிய விஷயம் இன்னும் இந்த ஆயத்துகளிலே இந்த சம்பவத்திலே நமக்கு கிடைத்த படிப்பினைகள் என்ன என்பதையும் நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பாருங்கள், இது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு படிப்பினை தரக்கூடிய சம்பவமாக இருக்கிறது. இதன் மூலம் பல படிப்பினைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானதாக இருக்கிறது. வாருங்கள் பார்ப்போம் இதிலே கிடைக்கக்கூடிய படிப்பினைகளை. முதலாவது விஷயம், அதாவது இந்த சம்பவம் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் என்ன நடந்தது என்பதை பற்றி நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். அதை 4 பகுதிகளாக பிரித்து தெளிவான முறையிலே விளக்கமாக நாம் நடத்தியிருக்கிறோம். இப்பொழுது அதன் அடிப்படையிலே அதில் கிடைத்த படிப்பினைகள் என்ன என்பதைத்தான் இங்கு நாம் பார்க்க போகிறோம்.
வாருங்கள் பார்க்கலாம். முதலாவதாக, நலவான செயல்களில் மெத்தன போக்கு கூடாது. ஹஜ்ரத் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போருக்காக வேண்டி அழைக்கப்பட்டதற்கு பின்பாக ஒவ்வொரு நாளும் சென்று சென்று திரும்புகிறார்கள். தயாரிப்பு செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள், ஆனால் செய்யாமல் தள்ளி போட்டு கொண்டே செல்கிறார்கள். மெத்தன போக்கு என்றால், அதாவது கஃப்லத் என்று சொல்லுவோம் அல்லவா, பொடுபோக்காக இருப்பது அல்லது கொஞ்சம் தள்ளி போடுவது, இது போன்ற விஷயங்களை செய்யக்கூடாது. செய்ததனால் மிகப்பெரிய நஷ்டத்தை அவர்கள் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது அல்லவா. போரிலே கலக்க முடியவில்லை, நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கோபத்திற்கு ஆளாகக்கூடிய நிலை ஏற்பட்டது. இரண்டாவது விஷயம், நலவுக்காக வேண்டி பொய்யின்றி தவறி அசூசகமாக பேசுவது கூடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்காக செல்லும் போது போருடைய எந்த இடத்திற்கு செல்கிறோமோ அதை சொல்லாமல் அதற்கு முன்னால் பின்னால் அல்லது கொஞ்சம் தள்ளி அல்லது அதற்கு தூரமாக உள்ள ஒரு இடத்தை சுட்டி காண்பித்து செல்வது வழக்கம். அவ்வாறு சுட்டி காண்பிப்பது இருக்கின்றதே, அது பொய்யின்றி நேரடியாக, அதாவது இந்த இடத்தை சொல்லாமல் சுசகமாக வேறொரு இடத்தை சுட்டி காண்பித்து பின்பு அந்த இடத்திற்கு போய் சேருவது. ஏன், அங்க இருக்கக்கூடிய முனாஃபிக்களின் மூலமாக எந்த விதமான ஆபத்துகளும் சூழல்களும் ஏற்பட்டு விடக்கூடாது என்ற அடிப்படையிலே அங்கு இது போன்ற நிகழ்வு நடந்ததை நாம் பார்க்கிறோம். இது நமக்கு வாழ்க்கைக்கு ஒரு படிப்பினையாக இருக்கிறது. அதே போல் யாரையும் தவறாக நினைக்கக்கூடாது. பொதுவாக நாம் யாரையும் தவறாக நினைப்பது தவறான விஷயம்தான். அந்த சம்பவத்துல பார்ப்போம், ஹஜ்ரத் கஅப் ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டவுடன் பனு சலமாவை சார்ந்த ஒரு கூட்டத்திலிருந்து ஒரு மனிதர் எழுந்திருத்தி அவருடைய நிலை, அவருடைய செல்வம் அவரை மறைத்து விட்டது, அவருடைய பார்வை அவருடைய செல்வத்தின் பக்கமே இருக்கிறது என்பதாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். எனவே இது போன்ற விஷயங்கள் அசலிலே ஹஜ்ரத் கஅப் ரலியல்லாஹு அன்ஹுடைய நிலை அவ்வாறு கிடையாது. அவர் அவ்வாறு நினைத்ததும் கிடையாது. செல்ல வேண்டும் என்ற எண்ணம் தான் அவரிடம் மிகைத்திருந்தது. ஆனால் அவர்களால் முடியவில்லை. இது போன்ற நல்ல விஷயங்களில் நல்லெண்ணம் கொள்வதுதான் அவசியம். பாருங்க, நாலாவது பாருங்க, பிறர் மீது நல்லெண்ணம் கொள்வது, யாரையும் தவறாக நினைக்க கூடாது. அதற்கு முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குறாங்க. என்ன சொல்றாங்க, எந்திரிச்சு யார் சொல்லலாம், நாங்கள் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்தில் ஹைரை தவிர, நிலவை தவிர எதையுமே நாங்கள் அறியவில்லை என்பதாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதே போல் ஐந்தாவது பார்க்கிறோம், குடும்பத்தினரிடம் ஆலோசனை கேட்பது. அப்போ பொதுவாக சில விஷயங்கள்ல குடும்பத்தினரிடம் ஆலோசனை கேட்பது மிக சிறந்ததாக இருக்கிறது. நல்ல ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வது, நானாக எந்த முடிவும் எடுக்காமல் தேவைக்கு குடும்பத்தினரிடம் ஆலோசனை கேட்பது. அங்கு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், இது போல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் போரில் கலக்க முடியவில்லை, வந்ததற்கு பிறகு நான் என்ன சொல்ல வேண்டும், எவ்வாறு நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சமாதானப்படுத்துவேன் என்பதெல்லாம் பேசுகிறார் அல்லவா. அவங்க சொல்றாங்க, என்னுடைய குடும்பத்தினரிடம் நான் ஆலோசனை கேட்டேன். இதே போல் ஆறாவது விஷயம், பிரயாணத்திலிருந்து வந்தால் பள்ளிவாசலுக்கு செல்வது. இந்த நடைமுறையில் மிகவும் குறைந்து விட்டது. பொதுவாக பிரயாணத்திலிருந்து வந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்கு செல்வார்கள். அங்கு சென்று தொழுது விட்டுத்தான் உடனே வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்றாலும் செல்வார்கள். அல்லது அங்கிருந்து சில விஷயங்களை அலசி ஆராய்ந்து விட்டு அதை முடிவெடுத்து விட்டு, அல்லது ஏதாவது ஒரு பிரயாணத்தினுடைய அந்த விஷயங்களை பாக்கி இருந்தால் அதையெல்லாம் தீர்த்து விட்டு வீட்டிற்கு செல்வார்கள் என்பதை நாம் இந்த சம்பவத்தின் மூலம் பார்க்கிறோம். அதற்கு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளியில் அமர்ந்து கொண்டுதான் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார்கள், வரக்கூடியவர்களை சந்திக்கிறார்கள், அவர்களுடைய காரணங்களை கேட்கின்றார்கள், அதற்குரிய பிரச்சனைக்குரிய சொல்யூஷன், அதே போன்ற சில விஷயங்களை நீங்கள் செய்து தவறு, அது சரியா, இவ்வாறு பல விஷயங்கள் நடக்கின்றது. அப்போ பள்ளிவாசலுக்கு பிரயாணத்திலிருந்து வந்தால் பள்ளிக்கு சென்று தொழுது விட்டு செல்வது மிகச் சிறந்ததாக இருக்கிறது. ஏழாவது விஷயம், வெளிரங்கத்தை பார்த்து தீர்ப்பு சொல்லுவது. பொதுவாக ஹஜ்ரத் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வருகிறார்கள். அவர்களோடு சேர்த்து பல 80 நபர்கள், ஏறத்தாழ 80 நபர்கள் வந்து தங்களுடைய தங்கடங்களை சொல்லுகிறார்கள். முன்னும் பின்னும் முரணாக, பொய்யாக மாற்றி இவெல்லாம் சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் எந்த தங்கடத்தை சொன்னார்களோ தங்கடத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பின்பு அவர்களிடம் பைஅத் செய்தார்கள். அதாவது சரின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, அவர்களுக்காக மன்னிப்பும் தேடினார் என்பதாக வருகிறது. வெளியில பார்த்துட்டு என்ன செஞ்சாங்க, சரி உங்களுடைய காரணம் இதுவா, நீங்கள் வர முடியாமல் போனதற்குரிய தடை இதுதானா, ஓகே நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதாக சொல்லி அனுப்பிவிடுகிறார்கள். அவருடைய உள்ரங்கத்தில் என்ன இருக்கிறது, ஏன் அவர்களுடைய உண்மையான காரணம் என்ன என்பதை அல்லாஹ் அறிவான். எனவே அதை அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விட்டார்கள். எனவே வெளிரங்கத்தை பார்த்து என்ன நடந்தது என்பதை தீர்ப்பு சொல்லிக் கொள்ளலாம். அதே போல் எட்டாவதாக, தலைவராக இருப்பவர் நன்கு ஆராய்ந்து தீர்ப்பு வழங்க வேண்டும். அப்ப ஹஜ்ரத் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்ட முறை இருக்கிறதே நமக்கு ஒரு பெரிய படிப்பினை. ஒரு புறம் ஹஜ்ரத்
முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கின்றார்கள். இன்னொரு புறம் பனி சலமாவுடைய ஒரு மனிதர், அவர் முழுக்க தவறாக கூறுகிறார். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களை பற்றி நல்ல விஷயத்தை கூறுகிறார்கள். இரண்டையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள், அமைதியாகி விட்டார்கள். வந்ததற்கு பிறகு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தவுடன் உடனடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பு சொல்லிவிடவில்லை. அவர்களை அழைத்து கேட்கின்றார்கள், உனக்கு எல்லா விதமான வசதிகளும் வாகனங்களும் ரெடியாகத்தானே இருந்தது, பின்பு நீ ஏன் வரவில்லை என்பதாக கேட்கும் பொழுது அதற்கு பிறகுதான் கஅப் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய பதிலை கேட்டுவிட்டுத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவெடுக்கின்றார்கள். இது ஒரு அழகான, அன்பான, நியாயமான தலைவருக்கு ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுமாக திகழ்கிறார்கள். எனவே அதேபோல் குற்றத்தை வெறுக்க வேண்டும், குற்றவாளிகளே அல்ல. இந்த இது கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சம்பவத்துல மிகப்பெரிய ஒரு நமக்கு ஒரு படிப்பினை. கஅப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தவறு செய்து விடுகிறார்கள், அதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தண்டனை சொல்லி விடுகிறார்கள். ஆனால் அதே நேரத்திலே கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்காணிக்கின்றார்கள், கவனிக்கின்றார்கள், அவர்களையும் பார்க்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த அளவிற்கு என்றால் ஹஜ்ரத் கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களே கூறுகிறார்கள், நான் தொழுகையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையில் நின்று கொண்டு நான் அவர்களை ஓரக்கண்ணால் பார்ப்பேன். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்ப்பார்கள். இதுல வரக்கூடிய வார்த்தை என்ன, முதல்ல என்ன பார்ப்பாங்க, நான் நபியை பார்த்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வை திருப்பிக் கொள்வார் என்பது வருகிறது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய குற்றத்திற்கு அதை செஞ்சிருத்தது தவறு என்பதை உணர்த்தி அவர்களுக்கு தண்டனை கொடுத்திருந்தாலும் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது உள்ள முஹப்பத், அவர்களுடைய அந்த பிரியம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்திலிருந்து குறையவில்லை என்பது நமக்கு தெரிகிறது. அதேபோல் உலகமே வந்தாலும் தீனில் உறுதியாக இருக்க வேண்டும். உலகத்தின் ஆசாபாசங்கள், உலகத்துடைய சொத்துக்கள், உலகத்துடைய விஷயங்களுக்காக வேண்டி தீனை உதறி தள்ளுவதல்ல, தீனை விட்டு விடுவது, தீனிலே தாமதம் செய்வது, தீனை இலகுவாக நினைப்பது, தீனை ரொம்ப அதாவது இலகுனா அதை கேவலமாக நினைப்பதோ அல்லது விடலாம் என்ற ஒரு எண்ணம் வருவதோ தவறாக இருக்கும். எந்த நிலை வந்தாலும் தீனில் உறுதியாக இருக்க வேண்டும். அதற்கு அழகான ஒரு எடுத்துக்காட்டு தான் சஹாபாக்கள். ஒவ்வொரு சஹாபியுடைய நிலையும் அதுதான். குறிப்பாக இங்கு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கஸ்ஸான் மன்னன் ஒரு பெரிய அரசன் கடிதம் எழுதி அனுப்புறான், உங்களை இது போன்று செய்யப்படுவதை நாங்கள் அறிந்து கொண்டோம், இது சரியல்ல, நீங்கள் அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது, நீங்கள் எங்களிடம் வந்துவிடுங்கள், நாங்கள் உங்களை அரவணைக்கிறோம் என்பதாக ஒரு அரசன் அழைக்கிறான். அதற்கு ஹஜ்ரத் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை அந்த கடிதத்தை கூட வெறுத்து தீரிட்டு கருத்து விடுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். என்ன நிலை வந்தாலும் தீனிலே உறுதியாக இருப்பது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அதற்கு அழகான எடுத்துக்காட்டு. இன்னும் பல சஹாபாக்கள். இந்த இடத்துல கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சோதனையிலும் நேரத்தில் கூட இவ்வளவு பெரிய இழப்பு, ஒத்துருமே முஸ்லிம்கள்ல பேசல, எல்லாரும் சலாத்து கூட தன்னுடைய சொந்த சிறிய தந்தையின் மகன் கூட பதில் சொல்லவில்லை. இருந்தாலும் வெளியிலிருந்து அரசனிடமிருந்து கடிதம் வருகிறது, அழைப்பு வருகிறது, அதன் பக்கம் கவனம் செலுத்துவதில் அதை வெறுத்து நெருப்பிலே கரித்து விடுகிறார். அடுத்ததாக அல்லாவிற்கும் அடியானுக்கும் நன்றி செலுத்துவது. ஒரு நல்ல விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வின் படத்திலிருந்து ஏற்பட்ட விஷயத்திற்கு முதல்ல அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி செலுத்தணும், அல்லாவிற்கு நாம் நன்றி செலுத்தணும். அதே போல் அடியானுக்கும் நன்றி செலுத்தணும். பாருங்க, அங்கிருந்து தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்ற விஷயம் அது கஅப் ரலியல்லாஹு அன்ஹுடைய காதிலே விழுந்தவுடன் சஜிதாவில் விழுந்து விடுகிறார்கள். அல்லாவிடம் சஜிதாவில் விழுந்து அதற்கு உரிய நன்றியை செலுத்துகிறார்கள். இன்னொரு புறம் பார்த்தால் எந்த மனிதர் இந்த சுப செய்தியை சொல்வதற்காக வேண்டி ஓடோடி வந்திருக்கிறாரோ அவர்களுக்கு கூட தன்னுடைய ஆடையை அன்பளிப்பாக கொடுத்து அவர்களுக்குரிய அந்த நன்றியை செலுத்தி விடுகிறார். மல்லம் யஷ்குரின் நாஸ வலம் யஷ்குர் இல்லா. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும், நமக்கு உதவி செய்த அடியார்களுக்கும் நன்றி செலுத்துவது ஒரு பண்பாக இருக்கிறது. அதே போல் நல்ல செயல்களை பாராட்டுவதும் நலவுகளுக்கு வாழ்த்து சொல்வதும் இதுல தெளிவாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த தவறை கண்டித்து ஒதுக்கி வைத்திருந்தார்கள். என்று அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர் அழைக்கப்படுகிறாரோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, நீ உன்னுடைய தாய் பெற்றெடுத்த நாளிலிருந்து மிகச்சிறந்த நாள் இதுதான் என்பதாக நீ எடுத்துக்கொள் என்பதாக அவர்களை பாராட்டுகிறார்கள். உங்களுடைய அந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்ட பாராட்டி, அது மட்டும் இல்லாமல் முஸ்லிம்கள் இருந்து பலரும், குறிப்பாக தல்ஹத் இப்னு உபைதில்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி அதற்கு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே கூறுகிறார்கள், வாழ்த்து சொன்னார்கள். எல்லோரும் நினைச்சாங்க வாழ்த்து, இந்த ஒரு தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்ட சந்தோஷத்தை எல்லோரும் கொண்டாடி அந்த யாருக்கு அந்த நலவு நடந்ததோ, அந்த நிகழ்வு நடந்ததோ அவர்களை பார்த்து வாழ்த்து கூறுவதை நாம் பார்க்கிறோம். அதே போல் தான தர்மம் செய்வதிலும் நடுநிலை வேண்டும்.
அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டவுடன் காப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருவதை பார்க்கிறோம். வந்து நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய பொருட்களை எல்லாம் நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி தர்மம் செய்துவிட வேண்டும் என்று நாடுகிறேன் என்று சொன்னவுடன் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? நீங்கள் அம்சிக் பாலமாலிக், உங்களுடைய பொருளை நீங்க கொஞ்சம் எடுத்து வச்சு எல்லாத்தையும் கொடுத்துடாதீங்க என்பதாக சொல்றதை பார்க்கிறோம். அப்ப அதுல காப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், ஹைபரில் வந்த எனக்கு அந்த பங்கை நான் வைத்திருக்கிறேன் என்பதாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். இது நல்லோர்களுடைய பண்பிலும் பார்த்தோம், இபாதுர் ரஹ்மான்லையும் இந்த வாசகம் வந்ததை பார்த்தோம். என்ன, அல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வலம் யக்துரு என்பதாக வந்தது. எல்லா நிலையிலையும் நடுநிலையை நாம் கையாள வேண்டும். அதுதான் நம்முடைய இம்மைக்கும் மறுமைக்கும் பாதுகாப்பு. இது யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காப் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்துல சொல்லியிருப்பதை பார்த்திருக்கிறோம். அதே போல் பல சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்க வரும் பொழுது இது போன்று உங்களுக்கும் கொஞ்சம் வைத்துக் கொள்ளுங்கள், முழுதாக கொடுக்காதீர்கள், 2இல் 1 கொடுங்கள், 3இல் 1 கொடுங்கள் என்பதெல்லாம் சொன்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். இந்த இடத்தில் காப் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயத்தை நாம் பார்க்கிறோம். அதேபோல் எல்லா நிலையிலும் உண்மை பேசுவதில் உறுதியாக இருக்க வேண்டும். இதற்கு ஒரு அழகானதொரு எடுத்துக்காட்டுத்தான் அதற்கு காப் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். எல்லா நிலையிலேயும் உண்மை, இக்கட்டான சூழல், பொய்யை சொன்னால் தப்பித்துக் கொள்ளலாம், உண்மையை சொன்னால் நிச்சயம் தண்டனை கிடைக்கும் என்ற நிலை இருந்தும் கூட பொய்யின் பக்கம் தன்னுடைய கவனத்தை செலுத்தவில்லை. மாறாக பொய்யை வெறுத்து உண்மையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நிலை இதுதான், யா ரசூலல்லாஹ், எந்த விதமான சங்கடமும் நான் சொல்ல முடியாது, நான் செய்தது தவறுதான், என்னிடம் எல்லா விதமான ஏற்பாடும் இருந்து என்னால் வர முடியவில்லை, எனக்கு எந்த தனிப்பட்ட காரணமும் இல்லை என்பதை தெளிவான முறையிலே உண்மையை உரைத்தவுடன் நடந்த விஷயம் என்ன, அதனால் அவர்கள் பட்ட கஷ்டம் என்ன, இதுவெல்லாம் நாம் படிக்கிறோம். பூமியே நெருக்கடி ஆயிடுச்சுன்னு இந்த அடுத்து வரக்கூடிய ஆயத்துல கூட நாம் பார்ப்போம். அந்த நிலையில் கூட அவங்க உண்மையா பேசுனதுனால உண்மையில உறுதியாக இருந்தாங்க. இதுதான் நம்முடைய நிலையும் இருக்க வேண்டும். அதே போல் பொய் பேசுவதை வெறுக்க வேண்டும். எல்லா நிலையிலையும் பொய்ங்கிறது நம்முடைய வாழ்க்கையில வரவே கூடாது. பொய்யினுடைய கேடுகள் அதிகமாக இருக்கிறது. பொய்யினுடைய துர்நாற்றம், பொய் என்பது மிகப்பெரிய நஷ்டத்தையும் நமக்கு அழிவையும் ஈட்டித் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எனவே பொய் பேசுவதை முழுக்க வெறுப்பது நம்முடைய அசலான விஷயமாக இருக்கிறது. எனவே பொய்யை வெறுக்க வேண்டும். இது இந்த சம்பவங்கள் மூலமாக நமக்கு கிடைத்த மிக பெரும் படிப்பினைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வாருங்கள் இன்ஷா அல்லாஹ் பாடத்திற்குள் செல்வோம். காப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அவருடைய தோழர்களையும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே மன்னித்தது சம்பந்தமாக சொல்லப்பட்ட ஆயத்தை பார்ப்போம். வாருங்கள் உள்ளே செல்வோம். وأنزل الله على رسول الله صلى الله عليه وسلم, அல்லாஹு தாலா இறக்கி வைத்தான், அலா ரசூலில்லாஹி, அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் இறக்கி வைத்தான். இந்த ஆயத்துகளை அல்லாஹுல இறக்கி, லக்கத் தாபல்லாஹு அலன் நபி வல் முஹாஜிரின், திட்டமாக மன்னித்து விட்டான், அல்லாஹ் மன்னித்து விட்டான், அலன் நபி, மன்னித்து அருள் புரிந்து விட்டான், அலன் நபி, நபியின் மீது, வல் முஹாஜிரின், இன்னும் முஹாஜிர்கள் மீது. நபியின் மீது மன்னித்து அருள் விட்டான் என்றால் நபியினுடைய அந்தஸ்து உயர்ந்து விட்டது, நபியின் மீது ரஹ்மத் பொழிந்து விட்டான் என்பதாக அர்த்தம் கொள்வது. வல் முஹாஜிரின், இன்னும் முஹாஜிரின்கள் மீதும் அல்லாஹு தாலா மன்னித்து அருளிவிட்டான். வல் அன்சார், இன்னும் அன்சாரிகள் மீதும் அல்லாஹு தாலா மன்னித்து அருளிவிட்டான். அதெல்லாம் எப்படிப்பட்டவங்க, அதை அல்லாஹ் பின்னாடியே சொல்றான். அதாவது அதாவது அவர்கள் கஷ்டமான நிலையில, சிரமமான நிலையில் பின்பற்றிய அன்சார்கள், இன்னும் முஹாஜிர்கள், நபியை கஷ்டமான நிலையில பின்பற்றிய இந்த அன்சாரில் முஹாஜிர்களையும் அல்லாஹு தஆலா மன்னித்து விட்டான் என்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்றான். அவர்களுடைய அதுல ஒரு பிரிவினுடைய உள்ளங்கள் என்ன செஞ்சு கொஞ்சம் தடுமாறி கொண்டிருந்த பின்னரும் அவர்களை மன்னித்து விட்டான். தடுமாறிய பின்னரும் என்ன செஞ்சான், அல்லாஹ் மன்னிச்சுட்டான் அவங்கள. அல்லாஹு தஆலா உண்மையிலே மிகப்பெரிய மன்னிக்கக்கூடியவனாகவும் இரக்கம் கொண்டவனாகவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுல 3 சஹாபாக்கள் மீது குறிப்பாக சொல்லுவான், வால ஸலாஸத்தில்லதீன குல்லிஃபு என்பதாக வரும். எவர்கள் தீர்ப்பு சொல்லாது பின்தள்ளி வைக்கப்பட்டார்களோ, உங்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தீர்ப்பு வரும்னு சொல்லி அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிவிட்டார்களே, அந்த 3 நபர்களையும் அல்லாஹு தஆலா மன்னித்து விட்டான். இந்த அளவுக்குன்னா அவங்களுக்கு இந்த பூமி நெருக்கடியாகிவிட்டது. எது விசாலமாக இருக்குமோ
அந்த பூமி அவர்களுக்கு மிகவும் இறுக்கமானதாகவும் நெருக்கமானதாகவும் ஆகிவிட்டது. அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள் அல்லாஹுவை தவிர வேறு ஒதுங்குமிடம் என்பது நமக்கு இல்லவே இல்லை என்பதை புரிந்து கொண்டார்கள். அவர் அல்லாஹ்விடம் மன்னிப்பை தேடினால் அல்லாஹ் அவங்களை என்ன செஞ்சுட்டான், மன்னிச்சிட்டான். நிச்சயமா அல்லாஹு தாலா மிக பெரும் மன்னிப்பாளனாகவும் கருணை உள்ளவனாகவும் இருக்கிறான், மகா கருணை உள்ளவன். பின்பு அல்லாஹு தலாவுடைய இந்த ஆயத்தோ கூனுமா அசாதிக்குங்கிறது யாயுகல்லதீன் ஆமனு தகுல்லாக, ஈமான் கொண்ட விசுவாசியிலே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், வக்கூனுமா அசாதிக்கின், இன்னும் உண்மையாளர்களோடு இருங்கள் என்பதாக அல்லாஹு தலா கூறிவிட்டு அதற்கு பிறகு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக, மா அன்அமல்லாஹு அலைய, அல்லாஹு தாலா நியாமத் செய்யவில்லை, அலைய என் மீது, மின் நியாமத்தின் கத்து, நியாமத்திலிருந்து எந்த நியாமத்தையும் அல்லாஹு தாலா என் மீது ஒருபோதும் செய்யவில்லை. பஅத அன் ஹதானி லில் இஸ்லாம், இஸ்லாத்திற்காக வேண்டி என்னை நேர்வழி காட்டினானே அதற்கு பிறகு அல்லாஹ் நியாமத்துகளிலிருந்து எந்தவித நியாமத்தையும் செய்யவில்லை. அஅலம மிகவும் உயர்ந்ததாக, ஃபி நஃப்சி என்னுடைய நஃப்ஸில மிக பிரமாண்டமானதாக, மிக பெரியதாக எதையுமே செய்ததாக நான் கருதவில்லை. மின் சிதுகி என்னுடைய உண்மை பேசுதலை விட, ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இக்கட்டான நேரத்தில் எல்லோரும் பொய் சொல்லிக் கொண்டு தப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வின் தூதுவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நான் உண்மை பேசினேனே, அந்த என்னுடைய உண்மை பேசியதை விட என்னுடைய நஃப்ஸிலே மிகப்பெரிய நியாமத், இஸ்லாத்திற்கு பிறகு வேறு எதுவும் அல்லாஹு தஆலா எனக்கு புரியவில்லை, நியாமத் செய்யவில்லை. அதாவது இஸ்லாத்துக்கு எனக்கு அல்லாஹு தஆலா ஹிதாயத்தை கொடுத்ததற்கு பிறகு இன்னொரு சிறந்த நியாமத் அடுத்து எனக்கு பெரிய ஒரு அல்லாஹ்வுடைய அற்கொடை, ஒரு அற்புதம் நியாமத் என்று நான் கருதுகிறேன் என்றால் அது அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உண்மை பேச வைத்தானே அதுதான் என்பதாக கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சத்தியமிட்டு கூறுகிறார்கள். அல்லாஹ் அகூன கதப்துஹு, நான் பொய் சொல்லாமல் ஆகியிருப்பதை அல்லாஹு தஆலா எனக்கு உதவி செய்தானே. நான் பொய் சொல்லாமல் இருப்பதன் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உண்மையை சொல்லியதை விட மிகப்பெரிய ஒரு நியாமத் எனக்கு என்னது, நான் எதையுமே கருதவில்லை, இஸ்லாத்திற்கு பிறகு இதுதான் எனக்கு பெரிய நியாமத் என்பதாக சொல்றாங்க. கமா ஹலகல்லதீன கதபு, அதாவது இடத்துல ஃபா ஃபஸீஹா என்பதாக சொல்லுவாங்க. அதாவது இன் குன்து கதிப்துஹு, நான் அவர்களிடம் பொய் சொல்லி இருந்தால், நபிஸல்லா அதை முக்கத்தரில் வைக்கணும், நான் அவ்வாறு பொய் சொல்லி இருந்தால் நான் அழிக்கப்பட்டு விடுவேன். கமா ஹலகல்லதீன கதபு, கமா ஹலகல்லதீன அழிந்ததை போன்று, உள்ளவர்கள் அழிந்ததை போன்று, கதபு எவர்கள் பொய்ப்பித்தார்களோ அவர்கள் அழிந்ததை போன்று, அதே போன்று நானும் அழிக்கப்பட்டிருப்பேன். இன்னல்லாஹ கால, நிச்சயமா அல்லாஹ் தஆலா லில்லதீன கதபு பொய் சொன்னவர்களுக்கு, கால லில்லதீன கதபு எவர்கள் பொய் சொன்னார்களோ அவருக்கு சொல்லிட்டான், ஹீன அன்ஸலல் வஹ்யை இறக்கிய நேரத்திலே, ஷர்ரமா கால லி அஹதின், எந்த ஒருவருக்கெல்லாம் அவன் சொன்னானோ அதில் மிக கெட்டதை இவர்களுக்கு அல்லாஹு தாலா சொல்லி காண்பித்தான். எவர்கள் பொய்ப்பித்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா சொன்னதிலேயே மிக கெட்ட ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காண்பித்தான். வகால் அல்லாஹு தபாரக வ தஆலா, அல்லாஹு தாலா கூறுகிறான், சயஹ்லிஃபூன பில்லாஹி லக்கும் இதன் கலபுத்தும், அவர்கள் அல்லாஹுவை கொண்டு உங்களிடம் சத்தியம் செய்வார்கள், இதன் கலபுத்தும் இலைஹிம், நீங்கள் அவர்களின் பக்கம் திரும்பி சென்றால் அவர்கள் அல்லாஹுவை கொண்டு உங்களிடம் சத்தியம் செய்வார்கள் என்று சொன்னது. இலா கௌலிஹி ஃபஇன்னல்லாஹ லா யர்லா அனில் கௌமில் ஃபாஸிகீன் என்று அல்லாஹ் கூறுகிறான். அந்த சத்தியம் செய்வார்கள், ஆனால் எனது நீங்கள் அவர்களை, அதாவது நீங்க செஞ்சிட்டீங்கன்னா நீங்க எதுக்காக வேண்டிய அவங்கள நீங்க பொருந்தி கொள்ளணுங்கிறதுக்காக வேண்டி, ஆனா நீங்க என்ன செய்யுங்க, அவங்கள புறக்கணித்து விடுங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். அவங்க எல்லாம் என்னது, அசுத்தமானவர்கள், இன்னஹும் ரிஜிசுன் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறான். அவள் அசுத்தமானவர்கள், அவளுடைய ஒதுங்குமிடம் ஜஹன்னம் நரகமாக இருக்கிறது. அவள் எந்த ஒன்றை சம்பாதித்தார்களோ அதற்குரிய தண்டனையை அவர்கள் நிச்சயமாக பெற்றே தீருவார்கள் என்று அல்லாஹ் கூறிவிட்டு சொல்றான், அவங்க நீங்கள் பொருந்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி சத்தியம் செய்கிறார்கள், சத்தியம் செய்வார்கள், நிச்சயமாக நீங்கள் பொருந்தி கொண்டாலும் அல்லாஹ் என்ன செய்ய ஒருபோதும் ஃபாசிக்கான அந்த கூட்டத்தை பொருந்தி கொள்ள மாட்டான் என்பதாக அல்லாஹ் கூறிவிட்டான். எனவே அந்த கூட்டத்தார்களை கௌமுல் ஃபாசிகின் என்றும் ரிஜிசுன் நஜிசானவர் என்றும் அல்லாஹு தாலா கூறி அவர்களை கடுமையான வார்த்தைகளால் சாடிவிட்டான். எனவே இந்த சம்பவங்களின் மூலம்
காப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உண்மையை சொன்னதை கொண்டு எவ்வளவு பெரிய பலன்கள் கிடைத்தது என்றும் இன்னும் பல படிப்பினைகளையும் நாம் இன்ஷா அல்லாஹ் இதில் எடுத்து காண்பித்தோம். அதோடு அல்லாஹுடைய இந்த குர்ஆனுடைய ஆயத்துகளையும் தெளிவாக எடுத்து கூறினோம். அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையோடு வாழ்ந்து உண்மையோடு மரணிக்கக்கூடிய தௌஃபீக்கையும் அவனுடைய பொருத்தத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருப்தியையும் நமக்கு அல்லாஹு தஆலா தந்து அருள் புரிவானாக. எல்லா நிலையிலும் அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும் உண்மையான விசுவாசிகளாக வாழக்கூடிய தௌஃபீக்கை நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய சந்ததிக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.